ஷேர் ஆட்டோ. நம்ம வண்டி பார்த்தா உங்க வண்டியே. முன்னாடி 7 பேர் தான் ஏறணும். பரவாயில்ல. பின்னாடி யாரும் ஏறக்கூடாது. இப்பதான் சட்டமே போட்டாங்களேம்மா, ஷேர் ஆட்டோல 3 பேருக்கு மேல ஏறக்கூடாதுன்னு. அப்புறம் 7 பேர் ஏறுறாங்க. அது ஷேர் ஆட்டோ இல்ல, ஓன் ஆட்டோக்கு மட்டும்தான். உங்க வண்டி முதல்ல, எங்க வண்டி கிடையாது. என்ன வண்டி? கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வண்டியை நான் அங்கேயே டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க தெரியாது உனக்குலாம். இப்ப உங்க ஆட்டோ ஷேர் ஆட்டோ போறீங்கன்னு வைங்க, சத்தம் எப்படி கேட்கும்? நம்ம வண்டியில என்னென்ன வசதி இருக்கு தெரியுமா? என்ன வசதி? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பூரா நம்ம வண்டியில தான் ஏறுங்க. ஆமா, அந்த அளவுக்கு நம்ம வண்டியில வசதிமா. அப்படி ஏசி போட்டுருக்கீங்களா? ஏசி தான் என்னத்துக்கு மனுஷத்துக்கு ஏசி? இயற்கை காத்துக்கு மேல நம்ம ஏசி. கூட்டத்தை பாத்துட்டுன்னு வை, நம்மகிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு. என்ன? கூட்டத்தை விளக்குறதுக்கு. எப்படி? கம்பியில ஒரு கயிறை கட்டி மணியை கீழே தொங்க விட்டுருப்பேன். மணி எங்க? கீழே தொங்குமா, அங்க நிச்சாங்க கீழே தொங்குது. வண்டியில ஆளை பாத்துறேன்னு மணி கயிறை பிடிச்சு ஒரு லூசு முடியுங்க பார்க்க முடியுதா ஐயா? அப்பேற்பட்ட வண்டி நம்ம வண்டி. மணியவே காட்ட ஆட்டினீங்கன்னா வேற என்ன ஆட்டணும்? நீங்க நல்லா செய்வீங்க. 2 மாசம் போட்டோம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் இங்க வந்து ஆட்டக்கடை பொண்ணு அம்மா மேலையா அடிச்சு போட்டு நிஜமா இது என்ன? ஒண்ணு கிடைக்கிறது. நான் தானே முத்தம் கொடுத்தேன், அதுக்கே அப்படி அந்த பிள்ளை கொடுக்கணும்ல. அம்மா இவர்தான் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அர்ஜுன்.
ஒரு குத்துக்கு 8 ஓட்டை. நம்ம குத்துக்கு எத்தனை ஓட்டை கணக்கு இல்ல. என்ன தெரியுது? இதுல என்ன தெரியுது? தாய்மார்ல கை தட்டுறாங்க பாரு. இல்ல இல்ல, என்ன காரணம்? சின்ன பையன் உங்களை அசிங்கப்படுத்திட்டா. சின்ன பிள்ளை கொடுத்தாங்க. சரி, உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப உங்களுக்கு தவறு இல்லையா? ஒண்ணு இல்ல, அவர் வண்டியில காலையில கொடுத்துக்கலான்ட்டாரு. மறைமுகமா எதையுமே பப்ளிக் படுத்தக்கூடாது. அப்புறம் நீங்க மறைமுகமா செய்யறாங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சாமிக்கு வேற மாற ஒரு வெக்கம் இல்லாம இல்ல. ஒரு கப்பா சரியா போச்சா? என்ன சரியா போச்சா? கொண்டு விடுங்க. அங்க போய் குடிச்சுக்கிட்டு என்ன பண்ண? தண்ணி அடிச்சேன். லூசு கடை போங்க. எப்ப நல்லா போச்சா? அவருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னமோ தெரியல. அந்த ஆளுக்கு அவரும் மனுஷன் தான். அந்த ஆளு குளிச்சு 6 மாசம் ஆச்சு. போட அப்படி சொல்ற ஆளுகளை நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். இப்ப தனித்தனியா குத்துவோங்கிறேன். 4 குத்து மறுக்க தனி ஆடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்ல. அதோன்னு பாட்டுக்க என்ன தனித்தனி ஆடுற? டான்ஸாக நடிக்கும் மணிமேகலை அவர்களுக்கு நமது 7 கிராமத்தர்கள் சார்பாக உடன்மாலை வைக்கப்படுகிறது. அவர் எப்ப கொண்டா இருப்பார் உனக்கு? இல்ல, அவர் காலையில கஞ்சி அந்த ஊத்துறாங்கன்னு பாப்போம். இல்ல, நான் உசரை குடிச்சு போட்டு ஆளி ஒரு மாலை போட்டு லவுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டேன். காணாம ஆள மண்ணு தந்தது மனுஷன் திரண்டு போறேன். இவன் செஞ்ச சொத்து ஆளுக்கு 4 குத்து. ஏமா ஒரு நாள் எப்படியா? பாவி மனுஷன் எத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தாலும் ஒரே நாள்ல 9 மாசத்துல கொடுத்து விட்டாரியா. ஆனா அவர் காலையில கஞ்சி இல்ல, வீட்டுல பொம்பளை விளக்கமாத்த அடியளவு போச்சு. இல்ல, குடும்பத்தை நீ கெடுத்துட்ட. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாப்பிள்ள, அப்படியே குழந்தை பிறந்தாலுமே நிறைச்ச மண்டையோட பிறக்குமா இல்ல கருப்பு முடியோட பிறக்குமா? அதனால இப்ப தனித்தனியா குத்துவோமா? அது தொண்டையா வெங்கல செம்புயா. அந்த சீரான செண்பகமே இதெல்லாம் ஒரு ஆட்டம்னு இந்த பிளேட் ஆடாத. உன்னை எச்சரிக்கிறேன். நானும் எத்தனையோ கத்து பார்த்திருக்கேன். சரி, ஆனா உங்களை மாதிரி ஒரு பச்சந்திய இன்னைக்குதான் பாக்குறேன். ஏண்டா மாப்பிள்ள? இல்ல, அங்கட்டும் பேசுறீங்க இங்கட்டும் பேசுறீங்களே. நீங்க யார் பக்கம்? எங்களுக்கு யாரு நல்லா ஆடுறாங்களோ அவங்க கட்சி. வருத்தப்பட சக்கர சாமிக்கு சாம்பிராணி ஊருகளா பாப்போம். ஆமாடா,
அப்படி போடுறேன் ரசாத்தி என் தங்கச்சி வயலோரோ நானும்